பிரபாய் ஒன்றாகி பிரம்மமாய் என்ற ஜோதி பிரபதோடு மேலியாக வரலைக்கு ஒரு முகங்கள் ஆரம் கரங்கள் படி ரெண்டும் வந்த ஒரு திருப்பம் வந்தான் குதித்தன ஈசனை நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்தடைந்த முனவரையன் பணிய தொடங்குகின்றேன் கந்தா கடம்பா கதிரி வேளா குல தெய்வமான முருக கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வோமானால் எல்லாவித காரியங்களுமே தங்குதலை என்ற விக்கிரம் இல்லாமல் முருகன் பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற ஆராய்ச்சினால முருகனை கந்தனை கடவுளை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன் வேலை எடுத்து கொடுத்தவன் விடைகளை கற்றி விடுவான் முருகப்பெருமான் தொழுது செயலை தொடங்குவோம். வள்ளி நாயகராக நடித்துக் கொண்டிருக்கும் மல்லிகாதேவி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் லாத்தூரின் சார்பாகவும் இந்த பொன்னாடி அறிவிக்கப்படுகிறது. பொன்னாடை பூர்த்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பில் எங்கள் இசைக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட பகிரண்டம் அனைத்தையும் காத்திரட்சிக்கும் அந்த அயலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தினந்தெழுதும் மனிதருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். மண்ணை மீனாட்சி தாய் மீனாட்சியின் கிருபையோட தூங்காநகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை முதியில் இருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய ஒளி இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் தன் உழைப்பின் ஒரு பகுதியை தெய்வத்துக்காக செலவிட்டு கொண்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு உலகத்தில் மிக மிக சாலத்திருந்தது. அந்த வழிபாட்டுக்கு பலனும் உண்டு அப்படின்றதை போல நாங்களும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு இவ்விடத்திலே தெய்வங்களுடைய அருளை பெறணும் வந்திருக்கமில்ல. மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊரனையும் ஆதிபராசக்தியின் அம்சமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருளும் கிருபையும் கடாட்சமும் அவளுக்கு கிடைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அம்மனை வணங்கினால்தான் அவளுடைய அருள் என்பது முழுமையாக கிடைக்கும்ன்றதான ஆத்தால வணங்கிடுவான்.
ஸ்ரீ வளபுரி செல்வநாயகர் ஆலயத்திற்கு 17ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 26/7/2024 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் இவ்வரங்கில் ஸ்ரீ வள்ளிதர்மர் நாடகம் விழா கமிட்டியால் நடத்தப்பட இருக்கின்றது. நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிப்பரசு புதுவை PK ராஜாராம் வேலன் நிறுத்தன், நடிப்பரசி புதுகை S அபிராமி ஸ்ரீவள்ளி, கலகப்பிரிய புதுகை K அஜித்குமார் நாரதர், சினிமா புகழ் கள்ளிசேரி MK ராதாகிருஷ்ணன் பவுன் காமிக், ஆடல் அரசி புதுகை M கரிதரணி டான்ஸ் காமிக், ஆர்மணிய கலையரசு புதுகை TR மணிகண்டன் ஆர்மணிய பின்பாட், மிருதங்க வித்வான் புதுகை N சுதர்சன் மிருதங்கன் தோழர், சருகு வளையப்பட்டி S சூர்யா ஆல்ரவுண்ட், புதுகை K பார்த்திவன் சீன் தாளம். அனைத்து நாடக ரசிக பெருமக்களும் திரளாக வருகிறது நாடகத்தை கண்டுகளிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இவன் விழா கமிட்டியார். வணங்கிறோம்ப்பா. ஆமா, அவளை வணங்கினாத்தான் உடம்புல வந்து சக்தி எல்லாம் இருக்கு. கட்டி பேசாம சிவனேன்னு கிடக்கணும்ல, அதனால வணங்கிடுவோம். Thank you.
மனிதாக்கும் தேய் வந்து விசேஷம் தான் சிறப்பு தான். ஆடி மாதம் பிறந்து விட்டாலே அம்பாளுக்கு தானே வழிபாடு அப்படின்றதுனால விரசி விற்பன் சிலமன் காணவ புறவர் கொற்றவர் ஏனர் பிள்ளை காணக நடார் என்னும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்து வருவது போல் முன்னோர்கள் விளைநிலை நானும் உணர்ந்து என்னுடைய மாதாபிதா சொல்லிட்டு வராது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசானிட்ட விளைநிலை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்டதுனால கதையின் பிரகாரம் சோழ நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றுருபடின்ற இடத்திலிருந்து வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தெரியுமா? என்னன்னு எப்படி கேக்குறீங்க? தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க இந்த உலகத்துல என்ன பொறுத்தளவுல மந்திரம் எதுவுமே கிடையாது. அதனால தகப்பனுடைய சொல்வழி கேட்டு காவல் பணி செய்வதற்காக வந்திருக்கேன். காவல் வந்து எப்படியெல்லாம் செய்யலாம், பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையினும் நகையின் இந்த புகழ்ந்துட்டு வேணும் அப்படின்னு அவையின் முதுமலை கிணங்கு பொறுமையோட இந்த இடத்துல வசந்தத்துல வைதீகியாக காத்திருப்போமா? வசந்தத்தில் இந்த மனவரை வைதேகி காத்திருந்தாளோ, வைதேகி காத்திருந்தாளோ, வைதேகி காத்திருந்தாளோ.
செய்யணும்னா நம்ம மட்டும் காவல் பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டேன். யார் இன்னைக்கு வர்றாங்க அப்படின்னு. அப்பா சொன்னாரு நீங்க எல்லாம் வர்றீங்க அப்படின்னு. சரி. அப்புறம் நீங்க எல்லாம் வர்றது தெரியுது, எனக்கு துணைக்கு வேணும்ல ஆளு. ஆமா. அண்ணன் மாட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா? உற்ற தோழிகள்கிட்ட தான் சொல்ல முடியும். அதனால தோழி பொண்ணு ராதாச்சிலியும் வர்றா. இன்னைக்கு எங்க அண்ணன் வர்றாரு. நேத்து எங்க அண்ணன் தான் வந்தாரு. அப்படின்றதுனால அண்ணன் வந்து காவல் பணிக்கு வந்து உறுதுணையா இருப்பாரு. வினைக்கு வந்து ஆளே கிடையாது, துணைக்கிட்ட ஆளு. இந்த துணைகளோட சேர்ந்த நந்தவனத்துல சந்தோஷமா காவல் பணி எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு என் மனசுல நிறைய ஆசை இருக்கு. ஆசை இல்லாதவன் மனிதனே கிடையாது. இருந்தாலும் மனசு வந்து போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இருக்காங்க. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டா அது துன்பத்துல வந்து விளையும் அப்படின்றதுனால அளவோட நிறுத்திக்கிறோம் அப்படின்றதுனால என் மனசுல எப்படி ஆசை இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லிடுவோம். மனே அந்த படத்துல ராணியா சொல்லவா? நேற்று சொல்லல, நீ சொல்ல. அந்த தூரத்தில் ஒரு மகராணி, அவள் அந்த கரத்தில் ஒரு மகராசன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வந்தேட்டாள்.
அத்தனை உள்ளங்களுக்கும் இசைக்குழு சாரில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இசையால் பதப்பிசமாக இதயம் அது அப்படின்னு இருக்காங்க. இசையை முறையா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாமே சிறப்பா இருக்கணும். அம்மா மட்டும் பாடினா நல்லா இருக்குமா? ஒளிபெருக்கி என்பது சிறப்பா இருக்கணும், பட்ட மேளங்கள் சிறப்பா இருக்கணும், ரசிக்கக்கூடிய மக்களும் சிறப்பாக இருந்தால்தான் ஒரு நாடகம் என்பது அற்புதமாக அமையும் அப்படின்றதை போல இந்த இடத்துல அப்படி அந்த புறத்துல ராணியா எதுக்கு நான் இருந்தேன்னா வெளி உலகமே எனக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன், இப்பதான் நான் வெளி உலகத்தை பாக்குறேன். எப்படி இருக்கு அப்படின்னு அப்படிதான் தினமும் சொல்லணும். வெளியூருமே தெரியாது அப்படி இல்லை. அது நான் வேற, அது உங்க தங்கச்சி. இன்னைக்கு வள்ளி பொண்ணா நான் வந்திருக்கேன்ல அப்படின்னா இப்பதான் பார்க்கணும் வந்திருக்கேன். அதனால அந்த பறவை எல்லாம் வருதுல எப்படி விரட்டுறதுன்னு அப்பாட்ட கேட்டேன். தெரியுமா அவளை கூட்டிட்டு பறவை எல்லாம் வர்றதே அப்படின்னு அப்பா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அது மாதிரி விரட்டவா அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பாட்ட சின்ன பிள்ளையா இருந்தாலும் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கேன், எப்படிப்பா விரட்டுறது? நம்ம ஒரு கல்லை எடுத்து எப்படி எரிஞ்சிருவோமான்னு கேட்டேன். கல்லை விட்டு எரிஞ்சாலும் அது பறவை எல்லாம் செத்து போயிரும்ல, அப்ப கம்ப வச்சு விரட்டலாமா அப்படின்னு கேட்டேன். அது பறவைக்கு ரொம்ப சேதனமா போயிரும். வரக்கூடிய பறவைகளை முருகனுக்கு உரிய பிரணவ மந்திர பொருளாடு ஆயாசோ என்ற காலத்தால வரட்டணும் அப்படின்னார். காணம்னா என்னப்பா? காணம் காணல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. எதைத்தான் காணம்னு தொலைச்சிட்டு தேடுறீங்க அப்படின்னு கேட்டு, காணம்னா பாட்டுமா, பாட்டால பறவைகளை விரட்டணும் அப்படின்னாரு. பாட்டு நல்லா இல்லைன்னா பறவை எல்லாம் பறந்து போயிடும். நீ பாட்டு பாடி பறவை வச்சிருவேன், அவளை கூப்பிட்டா அசிங்கமா வஞ்சே வச்சு விட்டுருவா. அப்படி இருந்தனால அந்த பிள்ளை சேருன்னு அப்படி எப்படி காவல் பண்ணிக்கணும் தம்பி நான் செய்யணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி சொல்லணும்? இன்னைக்கு பட்டு பட்டுன்னு உனக்கு சொல்லணும் நீ நினைச்சிட்டே இருக்க. அந்த அண்ணன் வரல, எப்ப என்ன பண்றது? அதனால பட்டு பட்டு பூச்சி எத்தனையோ நட்டு வச்சு நான் பறிக்க நான் கட்டி வைக்க மோசம் வரும் மல்லிகையும் இந்த நேரம் வாங்கி பாடுனா
மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏதோ ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்படின்றதுனால நான் இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தோம்னா நிச்சயம் ஒரு நாள் நம்ம வேறு நிலைத்து நிற்காது. கோடு போட்டு வாழதவன் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாகவும் அமையாது. நீ மன்னவனாய் இல்லை சின்னவனாய் என்பதை கூறுவது உனது பிறப்பு, நீ நல்லவனாய் இல்லை தீயவனாய் என்பதை கூறுவது உனது இறப்பு. பிறப்புக்கு இறப்புக்கு ரெண்டே வித்தியாசம் தான். இப்படிதான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்தாத்தான் சிறப்பு. ரொம்ப பேர் எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வாழலாமா? தனக்கென்று ஒரு வழி வகுத்துக்கிறேன் என்ன அதை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா தாங்க சிறப்பு. 4 பேர் போன பாதையில போகலினாலும் 4 பேர் மெச்சுறது மாதிரியாவது வாழலாம் அப்படின்னா உலகத்தில் முதல் கண் கண்ட தெய்வம் யாருன்னா பெற்ற தாய் தான். அதற்கடுத்து தந்தையாகப்பட்டவர், அப்புறம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். ஏன்னா அப்பா அம்மா சொல்லை கேட்காத ஒரு குழந்தை கூட ஆசிரியர் சொல்லை கேட்டு நல்வழியில் செல்கின்ற குழந்தைகளும் உண்டு. அப்ப 4வது இடத்துல தெய்வத்தை வச்சிருக்காங்க. தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை தான் தெய்வத்திடம் போய் சொல்லணுமா. முயற்சி திருவினையாக்க எல்லாமே தெய்வம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா ஒரு நாளும் வெற்றிகரமாக வாழ்க்கை என்பது அமையாது. அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து நந்தவனத்துக்கு காவலுக்கு போறோம். போறதுனால எல்லாரும் போறதுலாம் இருக்கட்டும், இன்னைக்கு வரக்கூடிய நேரத்தில் அவங்க வரணும். அப்படி வந்தா தானே சிறப்பு. இதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு வந்திருக்கோம். சிந்தனாதி கரவரத்துல சேப்பான காவலை பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். சிந்தனாதி கரவரம் பண்ணிடலாமா? உங்களுக்கு எல்லாம் தம்பி பிடிக்கும்ல, இப்ப பறந்துருக்கா? Thank you.